ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்கிறதுக்கு டேட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேஷன் நீங்கள் செய்கிறதுக்கு கடைசி தேதி ஏற்கனவே 14/12/2024 அப்படின்னு இருந்தது. அதை இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் வந்து உங்களுக்கு 14/6/2025 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் அப்டேஷன் அப்படின்றது ஆதார் எடுத்ததிலிருந்து 10 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்க அவங்களுடைய ஆதார் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆதார் எடுத்து 10 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து அப்டேஷன் செய்ய வேண்டியது இல்லை. அதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதார் எடுத்ததிலிருந்து 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஆதாரில் எந்த ஒரு கரெக்ஷனும் அதாவது சேஞ்சஸும் நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதார் அப்டேஷன் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்யணும். இதுவே நீங்கள் ஆதார் எடுத்ததிலிருந்து 10 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்ய தேவையில்லை. அதாவது உங்களுடைய ஆதாரில் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை உங்களுடைய பேரோ அல்லது டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைன்னா அட்ரஸோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய பயோமெட்ரிக் சேஞ்சஸோ ஏதாவது நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா 10 வருஷத்தில் நீங்கள் ஆதாரில் அப்டேஷன் செய்ய வேண்டிய தேவை வராது. ஆனால் ஆதார் எடுத்து 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகியும் இந்த 10 வருஷத்துக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் ஆதாரில் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்ய வேண்டி வரும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம். அதாவது நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்யணுமா வேணாமா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உங்களுடைய ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதார் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. இங்கே லாகின் இருக்கும். இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் கீழே கேப்சா வேலி கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி பட்டனை நீங்கள் கொடுத்துட்டு லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். லாகின் ஆன உடனே உங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகியிருந்தது அப்படின்னா, அதாவது யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட், கைண்ட்லி கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ஆர் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்யணும். நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேஷன் செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்டேஷன் செய்யணும். அது மஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து செய்கிறது வந்து நீங்கள் இசேவை மையத்தில் போய்ட்டு செஞ்சீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து 50 ரூபா வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஆன்லைனில் செஞ்சீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் செஞ்சுக்கலாம் தான் இந்த ஆப்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்யாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய லாகினில் போய்ட்டு வெரிஃபிகேஷன் செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை 14/6/2025 அப்டேஷன் செஞ்சுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.